அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த அழகான காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் நம் மீது ஏற்பட்டுள்ள ஆன்மீக ரீதியான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகிறது. அந்த வகையில் நாம் அனைவரும் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஏதோ ஒரு செயல்களை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றோம். அந்த செயல்கள் நம் மீது ஒரு அடையாளத்தை பொறுத்துவிட்டு செல்லும். ஆனால் நாங்கள் நல்லதை செய்தால் நல்ல சுலபமாக வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இதே சமயத்தில் நாங்கள் கெட்டதை செய்தால் அதற்கான முத்திரை குற்றப்படுகிறது. எனவே நல்லதை செய்து நல்லதை வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கை எப்போதும் நல்ல சுலபமான அழகான முறையில் எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் உங்களுக்காக சொல்கிறேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் கூட எங்களோட இணைந்திருக்கிறார் பண்டாரவளை சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும் இலங்கை உட்பட பல நாடுகளில் பல பட்டங்களையும் பல சான்றிதழ்களையும் வென்ற பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய காலை பொழுதில் கண்டிப்பாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம் இந்த ராகு கேது மாற்றம். நிறைய பேருக்கு இந்த ராகு கேது மாற்றம் பற்றி நிறைய விடயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த பாண்டவ ஜோதிட ரீதியில் நாங்கள் பார்க்கும்போது இந்த மாற்றத்தை எவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஐயா? பொதுவாக இப்போது ராகு கேது மாற்றம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மாறக்கூடியவாது. ஏன்னா 2 பஞ்சாங்கங்கள் 2 விதமான வித்தியாசங்களை சொல்லுது. இதுக்கு 2க்கும் ஏற்ற மாதிரி தான் பாண்டவ ஜோதிடம் ராகு கேது மாற்றத்தை கணித்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நாம் வாரத்தில் நம்ம 12 ராசிக்கும் எப்படி இந்த ராகு கேது மாற்றம் என்ன மாதிரி பலனை தருன்னு சொல்லி தெளிவுபடுத்திருக்கிறோம். இந்த காலத்தில் இதுக்கு உதாரணமாக இன்றைக்கு இந்த ராகு கேது ரிஷபத்துக்கு கட்டாயம் ரிஷப ராசியில் ராகு அமைஞ்சிருக்காரு. ரிஷப ராசிக்கும் விருச்சிக ராசிக்கு கேதுவுமா அமைகிறாங்க. 18 வருஷத்துக்கு பிறகு ரிஷப ராசியில் ராகு இன்றைக்கு அமைய போகிறாரு. அது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வருது. இப்போ இதில் ஒரு விசேஷம் என்னென்னு சொன்னால், நம்மளுக்கு கடந்து ஆடிப்பூரம் நடந்ததுன்னா ஆடிப்பூரம் ஆடி பௌர்ணமி நடந்தது. இது நமக்கு இப்போ அடுத்தது வருது என்று சொன்னால் ராகுக்கு எது மாற்றம் வருது. இந்த ராகுக்கு எது மாற்றத்தில் நிறையவே இந்த வருஷத்தில் நிறைய கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் எதிர்காலத்தில் நிறைய நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு 12 ராசிக்காரர்களுக்குமே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வாரத்தில் விரிவிச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் அமையும் என்று சொல்லி. பொதுவாக 18 வருஷத்துக்கு பிறகு ரிஷப ராசிக்கு இந்த காலத்தில் ராகு அமைஞ்சிட்ருக்கார். அமைஞ்சால் பொதுவாக இந்த ராகு பயிற்சியின் மூலம் 3, 6, 9, 12 ஸ்தானங்கள் கிரக கட்டத்தில் 3, 6, 9, 12 ஸ்தானங்கள் மறைமுகமாகவே அமைந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பொதுவாக இந்த ராகு இது மாற்றத்தில் 4 ராசிகாரர்களுக்கு மிக ஜாக்பாட்டு அதிக சக்தி வாய்ந்து பலனை பெறக்கூடிய மிக துல்லியமான கணிக்கப்பட்டது 4 ராசிக்காரர்கள். இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் தெளிவான காலம் இந்த காலத்தில் அமையுது. ஆனால் அடுத்த வர காலத்தில் மற்ற ராசிக்காரர்களெல்லாம் நாம் பார்க்கலாம். ஏன்னா முதலாம் தேதி ஒரு பஞ்சாங்கம் சொல்லப்படுது. அடுத்த பஞ்சாங்கம் 23ஆம் தேதி சொல்லப்படுது. அப்போ மக்களுக்கு பெரிய ஒரு பதற்றமாக இருக்கும்போது எந்த நேரத்தை நாம் எந்த தேதியை கரெக்டாகவே நம்ம எடுக்கிறது. ஏன்னா 2 விதமான பலன்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பொதுவாக 2 பஞ்சாங்கங்கள் நமக்கு 2 விதமாக சொல்லும் பொழுது மக்களுக்கு சில ஜோதிடர்கள் கூறும் பலாபலன் பிழையாகவே தென்படும். ஆனபடி இதுக்கு மூல காரணம் என்னென்று சொன்னால் பஞ்சாங்கம் தான் காரணம். ஏன்னா 2 நேரத்தை சொல்லப்படுது. அப்போ நாங்கள் பாண்டவ ஜோதி இது 2க்குமே இடப்பட்டு இதுக்கு ஒரு உதாரணமான பொதுவான ஒரு நேரத்தை நாம் கணிச்சு இதுக்கு ஒரு நம்ம பலனை இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து உங்களுக்கு உரிய பலன்களை நாங்கள் சொல்லக்கூடியது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் இப்படியான ஒரு பலன் அந்த நேரத்திலையும் கிடைக்கப்பட்டது. ராகு மாற்றத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பலன் அனுபவிக்கப்பட்டது. இந்த காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபத்தில் போய் ராகு அமைகிறதுனால், விருச்சிகத்தில் கேது அமைகிறனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் அந்த ராசிக்கு என்னென்ன நடக்குன்னு சொல்லி நம்ம விரிவிச்சு பார்க்கலாம். இப்போ காலத்து 4 ராசிக்காரர்கள் மீனம் கன்னி அமோக வெற்றி பெறலாம். இந்த மீனம் கன்னி அதனால் திருவார்கள் அந்த மீனம் கன்னி இந்த ராசிக்காரர்கள் இவ்வளோ காலம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகிடும். இனி இந்த ராகுனால மீனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த கவலையும் பட தேவையில்லை. நினைக்கிற புத்திர பாக்கியமாக, செய்தொழில் விழுத்தியா, கல்யாணத்துக்கு எதிர்பார்க்குமா, மங்கள காரணமாக அல்லது புத்திர பாக்கியமாக, வெளிநாட்டு பயணமாக, ஆனால் எதை எடுத்துக்கின்றாலும் இனி நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்பு கன்னி ராசிக்கும் மீன ராசிக்கும் இருக்கு. அதே போல் நம்ம மாற்றத்தை செய்யல
நம்ம பார்க்கும்பொழுது மிதுனமும் தனுசும் இந்த 4 ராசிக்காரர்கள்லாம் பயங்கர ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிவிசேஷமானது. இந்த ராசிக்காரங்களுக்கு கண்ண முடியே நடக்கலான்னு சொல்ல இரவிலையும் அவங்களுக்கு லைட் இல்லாமலே போகலாம். எப்படியான காலம் இந்த ஏன்னா ராகு இதுக்கு வந்து ஒரு கிரக நில கட்டத்தில் வந்து அவங்களுக்கு வீடு கிடையாது, நிழல் கிரகம்னு தான் சொல்லுவோம். இந்த நிழல் கிரகத்தில் வந்து எந்த ராசியில் அமையுதோ அவர்களுக்கு 3ஆம் வீடு வந்து மீன வீடாக அமையுது. மறுபக்கத்தில் வந்து அவர்களுக்கு வந்து எல்லா பலனையுமே கொடுத்து இந்த கடந்த காலத்தில் வந்து மீனம் மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி, மிதுனம் தனுசு ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி, இந்த 4 ராசிகளும் அதி உச்ச பலன் இந்த ராகு கேது மாற்றத்து மூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் உங்களுக்கு அடுத்த வர கட்டத்துலேயும் நாங்கள் இந்த ராகு கேது உங்களோட ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி விவரங்களை வந்து நாம் சொல்லக்கூடியதாக கழிச்சிட்ருக்கோம். ஏன்னா முன்கூட்டியே ராகு கேது மாற்றத்தை பற்றி எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. பாண்டவத்தின் ஜோதிடர் மூலம் நல்ல பலன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ஒரு குறிப்பை சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த வாரத்தில் வந்து நாங்கள் மிகப்பெரிய பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சொல்லக்கூடிய, ஆனால் ஒரு உதாரணம் இப்போ ரெடி ஆகலாம். இந்த 4 ராசிக்காரர்களும் மீனமும் கன்னியம் மிதுனம் தனுசு இந்த ராசிக்காரர்கள் 4 பேர்த்துக்குமே அமோக பலன். செப்டம்பர் முதல் 1.5 வருஷ காலத்துக்கு மிகப்பெரிய பலன் கிடையாது. எந்த கஷ்டங்களும் எல்லா கஷ்டங்களும் விலகிடுச்சு. ஆனால் இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே மிகப்பெரிய 100க்கு 1000% பலன் அனுபவிக்கக்கூடிய காலம் இது. இந்த தருணத்தில் ஒரு தொலைபேசி மூலமாக கூட ஒருத்தர் இருக்கு. நாங்கள் அவங்களும் இந்த தருணத்தில் நாங்கள் அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். யாரு பேசுறீங்க? பேசுறீங்கம்மா? ஓகே, பேர் சொல்லுங்க. நகுலேஸ்வரி. ஓகே, கொஞ்சம் பேசுகிற கொஞ்சம் தெளிவாக பேசணும். பிறகு சொல்லுங்க. 1981ஆம் ஆண்டு. சரி, நீங்கள் விவாகம் செய்யிட்டீங்களா? விவாகம் செய்து எவ்வளோ காலம்? 1.5. 9 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, சரி. ஹஸ்பண்ட் பிறந்த சொல்லுங்க. 26ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 28ஆம் டைம் அவர் வந்து 1:10 காலையில் 1:10 இரவா பகலா? காலையில் ஓட்டிக்கணும். பின்னிரவு 1:10 இருக்கு. நள்ளிரவு. பின்னிரவு 1:10 அப்படின்றால் 29ஆம் தேதியா? 26ஆம் ஆண்டு 28ஆம் பின்னிரவு 1:10 இல்லை, அதை நீங்கள் வந்து தெளிவாக சொல்ல என்னென்னா வந்து 28ஆம் தேதிக்கா அல்லது 29ஆம் தேதி? 28ஆம் தேதி இரவா இல்லாத 29ஆம் தேதி விடியவா? 28 AM வந்து ஓட்டிருக்கு. அப்போ 28ஆம் தேதி நைட்டு. விரும்பிதான் கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை, பேசி இல்லைங்களா? 4:45 ஓகே. இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இப்போ 9 வருஷம் ஆனாலும் இது வரைக்கும் குழந்தை வாக்கியம் இல்லையே? அது வழியில் குழந்தை வாக்கியம் இல்லை இது வரைக்கும். அது வந்து பெரிய ஒரு மனதில் வந்து பெரிய ஒரு கவலையாக இருக்குது இல்லையா? ஏன் நீ வந்து இவ்வளோ காலம் இந்த ஜாதகத்தை நீ பார்த்து கொள்ளலை? அதாவது என்னென்னா இவ்வளவு காலத்தில் வந்து இந்த ஜாதகத்தை ஏன் பார்த்து கொள்ளணும்னு கேட்குறேன். நீங்கள் வந்து அதாவது இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபோன் வந்து ஒரு கிளியராக நீங்கள் சொல்லணும். ஏன்டா கேட்குறது வந்து கரெக்டான பதில் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனால் இருந்தால் சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா உங்களோட பாண்டவ ஜோதின்னு சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் இப்போ 9 வருஷம் எபோசன் உண்டு ஆச்சு இல்லையா? எபோசன் உண்டு ஆச்சு தான். அந்த சரியாக விளங்கல. என்னென்னா அப்படி ஒன்று ஆயிருக்கு. குழந்தை இல்லாமல் இல்லை. உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இருக்குது. என்னென்னு சொன்னால் 3 ஆண் குழந்தையும் 4 பெண் குழந்தையும் இருக்குது. ஆக மொத்தத்தில் 7 குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7 குழந்தை வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் என்னென்று சொன்னால் வந்து இந்த கர்ப்பப்பைக்குள்ளே குழந்தை போய் தங்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. இருந்தால் என்று சொன்னால் இதுக்கு வந்து கோவில் பரிகாரங்கள் என்று நிறையவே செய்து எதுலேயுமே நல்ல பலன் கிடைக்கல இல்லையா? அது வரைக்கும்
இது வரைக்கும் வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு, என்னடா அது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மக்கள் சொந்த பந்தங்களுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலைமையும் இருக்குது, சொல்ல முடியக்கூடிய வாய்ப்பும் இல்லை. ரொம்ப ரொம்ப வேதனை தான் இருக்கு, வெறுத்து போயிடுச்சு வாழ்க்கை, விஷம் குடிச்சு செத்துடலாமான்னு கூட தோண்டுது. ஆனால் இருந்தால் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் என்னடா எந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கூட வந்து என்ன சொன்னால் முன் போயிட்டு ஒரு முகம் கொடுக்க முடியாத நிலைமை வந்து ரொம்ப வேதனையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இருந்தால் என்று சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் இருந்தால் புத்திர பாக்கியம் இருக்குது. இருந்தாலும் குழந்தை நீங்கள் கல்யாணம் செய்து உங்களுக்கு வந்து 3வது வருஷத்தில் வந்து குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 3வது வருஷம், 5வது வருஷம், 7வது வருஷம், 8வது வருஷத்தில் வந்து 5 குழந்தை கிடைச்சிருக்கணும். ஆனால் வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இது வரைக்குமே இல்லை. அதான் பிரதான காரியம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இப்போ குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா என்றது இதையும் தெரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? ஆனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2021ஆம் ஆண்டு புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இப்போ நீங்கள் வந்து என்னென்னு சொன்னால் உங்களோட ஜாதகம் 2த்துலேயும் என்னென்னு சொன்னால் இந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து என்னென்னா 2 உங்களோட பொருத்தம் வந்து பார்த்த அளவில் என்னென்னா 2 பேர்த்துக்குமே பொருத்தம் ஓகே இருந்த போதில் என்ன சில முக்கியமான பொருத்தம் வந்து 0வாக இருக்குது. அந்த 0வாக இருக்கும் பொழுது நாம் என்ன தான் 1 2 போட்டாலும் 0 தான். அதில் வந்து நம்ம அங்க சம்பூர்ணம் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு என்னென்னா அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக என்னென்னா நீங்கள் கணவன் நீங்கள் 2 பேருமே ஒருக்கா நீங்கள் வந்து பண்டாரவில் எங்களோட ஆலயத்தை வந்து ஒருக்கா நீங்கள் நேரில் வந்து என்ன சந்திங்க, அதுக்கு உரிய வழியை கட்டாயம் என்ன சொன்னால் ஒரு அங்க சம்பூர்ணம் ஒரு இது ஒன்று இருக்குன்னு ஒரு உதாரணம் என்ன, ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை பெற்றால்தான் அவள் வந்து புண்ணியவதி, தாயாகுவாள். குழந்தை இல்லை என்று சொன்னால் அவளுக்கு வந்து சமுதாயம் வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? அதனால வந்து உங்களுக்கு அந்த பேரில் இருந்து உங்களை விடுதலை பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ரீதேவியான ஒரு தாய் அந்தஸ்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ளே என்னென்னா ஒரு முக்கியமான 3 பொருத்தங்களில் வந்து அது வந்து 0வும் 15ம் 10 வீதமாகவும் தந்துருக்குது. அந்த 0 10 15 வீதத்தில் வந்து புத்திர பாக்கியம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்ததெல்லாம் நம்மளை வந்து தெய்வத்தின் மூலம் உங்களுக்கு வந்து 2021ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களால் முன் செஞ்சு கொடுக்கப்படும். ஏன்னா நான் வணங்குற அம்பாள் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக வெற்றி பண்ணுவோம். நீங்கள் வந்து கடந்த 3ஆம் தேதி கூட நீங்கள் வந்திருக்கலாம், வந்து அந்த ஆலயத்தில் வந்து நேர்த்தி பண்ணியிருக்கலாம். இருந்த போதில் நீங்கள் வர முன்னு ஒருக்கா நீங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நேரத்தை ஒதுக்கிட்டு நீங்கள் கட்டாயம் நீங்கள் வாங்க, 2 பேருமா வாங்க, வந்து உங்களோட ஜாதகத்தை தெளிவுபடுத்திட்டு உங்களோட வேண்டுகோள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நான் செய்து தரலாம். உங்களை கவலையை விட்டுடுங்க, நீங்கள் கட்டாயம் என்னென்னா உங்களுக்கு தாயாகக்கூடிய வாய்ப்பு எங்களோட ஆலயம் உங்களுக்கு செய்து கொடுக்கும். நிச்சயம். ஓகே, வெற்றி. நன்றி நகரேஸ்வரி. அதே சமயத்தில் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், தொலைபேசி மூலமாக உங்களுடைய அழைப்பில் நீங்கள் பேசும்போது ரொம்பவும் தெளிவாக பேசும்போது உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து நாங்கள் தெளிவாக கேட்டு அதற்கான தீர்வு எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால் தாழ்மையுடன் எல்லாத்துக்கும் கேட்டுக்கொள்கிறோம். தொலைபேசி மூலமாக பேசும்போது மிகவும் தெளிவாக உங்களுடைய அழைப்பை ஏற்று பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்து அதை நீங்கள் தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் பாண்டவ ஜோதிடம் வசந்தம் டிவி விக்ரமசிங்கபுர பத்திரமுல்ல என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதிகளை அனுப்பி வைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைந்து கொள்ள விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதிகளை அனுப்பி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் தொலைபேசி வாயிலாக கூட உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07722270005 அல்லது 077223451 அல்லது 075223441 அல்லது 05722245592 என்ற தொலைபேசி இலக்கங்களூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ சுவாமி வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து ராகு கேது மாற்றம் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். நீங்கள் குறிப்பிட்டவாறு மீனம் கன்னிக்கு அமோகமான வெற்றி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து தெரியும் இந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கு வந்து நல்ல அமோகமான வெற்றி கொடுக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 2 ராசிக்கு என்ன மாதிரியான வெற்றி வந்து எப்படி கொடுக்குது என்று சொல்ல முடியுமா? பொதுவாகவே வந்து ராகு கேது மாற்றம் வந்து ராகு கேது வந்து 2 உருவம் கிடையாது, ஒரே உருவம். அப்படின்னா நிழல் கிரகம். அந்த நிழல் கிரகம் வர நேரத்தில் என்னென்னா அது இப்போ எல்லா கிரகம் வந்து முன்னோக்கி போகும், இது வந்து பின்னோக்கி வரும், ரிவேஸில் வரும். அப்படின்னா வந்து என்னென்னா இப்போ பொதுவாக எடுத்துட்டா இந்த ராகு கேது 1835ஆம் ஆண்டுக்கு இப்படியான ஒரு மிகப்பெரிய பலன். காரணம் என்னென்னா இப்போ சனி மாற்றம், சனீஸ்வரன் இருக்கிறார், சனீஸ்வரன் ராகு குரு இருக்கிறார், குருவும் ராகம் பார்க்குறார். இப்போ பொதுவாக நான் வந்து இப்போ
ராகு பகவான் வந்து ரிஷப ராசியில் போயிருக்கார். ரிஷப ராசி வந்து சுக்கிரண்ட வீடு. அந்த சுக்கிரனுக்கும் ராகுக்கும் வந்து பகையானது. அவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா சுக்கிராச்சாரியர் அவர் குரு தானே, அவர்கள் பேர். இது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து அந்த லக்னத்தில் போய் ராகு அமைஞ்ச பொழுது இவர்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் நவம்பர் மாதத்து பேர் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய மகா அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும் ராகு. காரணம் என்ன, குரு ராகு பார்க்குறார். குரு ராகு பார்க்கும் பொழுது சுக்கராச்சாரியார் என்ற வீட்டில் கட்டாயம் ராகு இருக்கின்றார். இருந்த போதில் சனின்ற அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பொதுவாக என்னென்னா சனீஸ்வரன் கொடுத்து கொண்டே இருப்பார், குரு வந்து கொடுப்பார், ராகு வந்து கொடுத்து மூட்டையாக கொடுத்துட்டு போயிடுவார். அப்படின்ற வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து ரிஷபத்தில் வந்து ராகு அமைஞ்சிருக்கிறார். இனி வந்து 18 வருஷம் கழிச்சு தான் ரிஷபத்துக்கு ராகு வருவார். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 1.5 வருஷத்துக்கு தான் ராகு மாறுவார். ஆனால் அப்படின்னா 18 வருஷம் கழிச்சு தான் இனி ராகு வந்து ரிஷப ராசிக்கு வருவார். ஆனால் எதுலாம்னா நாம இப்போ காலத்தில் வந்து இந்த ராகு கேதுன்ற மாற்றம் வந்து 1.5 வருஷ காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இதில் வந்து சொல்லிக்கொள்ள முடியாத அளவு முக்கியமான ராசிகளுக்கு ராகுன்ற மிகப்பெரிய நல்ல அதிர்ஷ்டமான பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த ராகு காதன் வந்து சிறு வந்து நாகத்தின் சர்ப்ப அதிர்ஷ்டம் என்று சொல்லுவாங்க. கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கால சர்ப்ப அதிர்ஷ்டம் என்று சொல்லியிருக்கேன். கால சர்ப்ப ராஜயோகம் என்று இருக்கு. இப்போ இந்த பொதுவாகவே இந்த ராகு எது மாற்றத்தின் அரசியல்வாதிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தொழில் அதிபர்களுக்கு வந்து மிக செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ காலத்தில் வந்து புத்திரம் இல்லாத புத்திர பாக்கியம் வந்து எதிர்பார்த்துள்ளவர்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விவாகம் கல்யாணங்கள் பற்றி எதிர்பார்க்குற உங்களுக்கு வந்து விவாகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து சொன்ன இந்த ராகு கேதின் மூலம் மிகப்பெரிய பலன் இந்த 1.5 வருஷ காலத்துக்கு நடக்கும். 2023 வரைக்கும் மிகப்பெரிய பலன் நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கு வந்து மிக திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஒவ்வொரு ராசிக்கு வந்து நம்ம தனித்தனியாக சொல்லக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் அடுத்த வாரத்துக்கு நான் சொல்லுவேன். தனிப்பட்ட ராசிக்கு நிறைய பலன் ராகு கேது மாற்றத்தின் மூலம் நிறைய பலன் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்போ கால டைம் போதாதனால நாங்கள் வந்து அந்த குறிப்பு இப்போ இந்த ராகு வந்து ரிஷபத்தில் மாறுது. ரொம்ப அந்யோன்யமான ஜெக்பாட் அடிக்கிறது வந்து மிதுனம் தனுசு இந்த 4 ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்படினால வந்து இப்போ உள்ள வந்து ராகு வந்து ரிஷபத்தில் வரப்போகிறார். ஆனால் இருந்தாலும் சொன்னால் நாம் வந்து எல்லாமே ரெடி ஆகணும். என்று சொன்னால் எங்களோட மனசில் உள்ள இவ்வளோ காலம் நாங்கள் பட்டு கொண்டிருக்கிற வந்து கவலைகள் வேதனைகள் எல்லாமே ஒரு பக்கம் நம்ம நிவர்த்தி செய்துட்டு வச்சுட்டு எதிர்காலம் ராகு பகவான் ஆசீர்வாதம் கட்டி குரு கண்ட ஆசீர்வாதம் கட்டு எதிர்காலத்தில் ஆனால் இன்னொன்று தான் 2022ஆம் ஆண்டு வரையும் சனீஸ்வரன் கட்டுப்பாட்டில் தான் எல்லா கிரகங்களும் அமையும். ஏன்னா இப்போ வந்து சனீஸ்வர காலம் இருக்குது. இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்னா சனீஸ்வரன் மகன் ஒருத்தரங்கன்னா மாந்தி என்று சொல்லி இந்த ஜாதகத்தில் வந்து எல்லாரும் அதை மறைச்சிடுறாங்க. பொதுவாக அந்த மாந்தி கிரகம் என்று சொல்லி இப்போ இந்த மாந்தி கிரகத்தின் பலாபலன்கள் தான் அவருடைய கர்ம வினைகள் தான் இப்போ போய்கொண்டே இருக்குது. ஏன்னா இது கலியுக காலத்தினால அந்த சனீஸ்வரனும் மாந்தியும் சேர்ந்து சூரியனுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்துறது தான் அவர்கள் 2 பேருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா சூரியனை விட சனீஸ்வரனுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதாவது சிவனுக்கு நிகரான சக்தி தான் சனீஸ்வரனுக்கு உண்டு. ஆனால் அதான் சனீஸ்வரனுக்கு வந்து நாம் மனப்பூர்வமாக பூர்வமாக மனதில் வந்து அவரை நம்ம வேண்டி வழிபட்டோம்னா சனீஸ்வரனால் நமக்கு கொடுக்க வேண்டிய பலன் வந்து நிறையவே அமையும். அதனால் வந்து சனீஸ்வரனை கட்டாயம் நம்ம வணங்க வேண்டும். ராகு மாறியாவோ குரு மாறினாலோ ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம 2022ஆம் ஆண்டு வரை சனீஸ்வரன் கட்டுப்பாட்டில் தான் நம்ம வாழ வேண்டி இருக்கும். ஆனால் இருந்தாலும் கொடுக்க வேண்டிய அனைத்து நல்ல கர்மங்களும் கட்டாயம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கிரகங்களும். ஏன்னா 145 7 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த ராகு கேது மாற்றம். ஆனால் தெய்வங்க சக்திகள் பொருந்தி இந்த காலகட்டத்தில் ராகு கேது மாற்றம் வருது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. ஆனால் இருந்தாலும் என்று சொன்னால் எதுக்குமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. எல்லா ராஜயோகங்களும் அஷ்டம சக்திகளும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சில ராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்காமல் சில பாதிப்புகள் ஏற்படுக்கிற ராசிகளுக்கும் சில பரிகாரங்கள் என்னவோ என்று இருக்கிறது சொல்லி அதை நம்ம அடுத்த வாரம் சொல்லப்படும். அதனால் அதுக்குரிய பரிகாரங்கள் வந்து எங்கள் ஆலயத்தின் மூலம் செய்விக்கப்படும். ஆனால் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா வளங்களும் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டும்ன்றது தான் எங்களோட ஆசையும் கூட. சரி ஐயா, நீங்கள் கூறியவாறு மீனம் மிதுனம் ராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடைபெறும். அந்த அளவுக்கு உங்களுடைய ராசி வந்து ரொம்ப அமோகமான வெற்றியாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த பின்தங்கிய ராசிக்காரர்களுக்கு வந்து ஏதாவது பரிகார முறை எதுவும் இருக்குது? இல்லை, அதுக்கு தான் இப்போ நாம் இப்போ பொதுவாக வந்து ரிஷபத்துக்கு வந்து ராகு வரார். ஆமாம், ரிஷபத்தில் வந்து அவர் உட்கார போகிறார். அவர் வந்த உடனே 3ஆம் அதிபதியாக 3ஆம் வீட்டை பார்க்குறது வந்து மீனம்.
ஆமாம். அதாவது 6, 12, 9 இப்படியானது. இந்த ராசிகள் நம்ம மீனம் கன்னி இது வந்து ஜக் போட்டு அடிக்கிறது. இது வந்து அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். பிச்சைக்காரனாக இருந்தாலும் பணக்காரன் ஆகிடுவாங்க. இருந்தாலும் என்று சொன்னி இவ்வளோ காலம் கல்யாணம் நடக்கலாம்னு கல்யாணம் ஆகிடுவாங்க. இவ்வளோ காலத்தில் எதிர்பார்க்குறலாம் வீடை வாங்கலாம், இடம் ஆகிடுவாங்க. வீடு வாங்குவாங்க. மாடு பசு மாடு கூட வாங்கலாம். வாங்கி அது அந்நியோன்னு சிகலாம் நடக்கும். இப்போ வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு தாய் தோப்பனர்கள், இந்த தாய் தோப்பனர் இருந்தாலும் என்று சொன்னால் குழந்தைகள் வந்து தாய் தோப்பன் சொற்படி கேட்க மாட்டாங்க இல்லையா? இப்போ வந்து அவங்களும் தாய் தோப்பன் சொற்படி கேட்பாங்க. இவள் வந்து இவ்வளோ காலம் தன் இஷ்டப்படி எப்படி வாழலான்னு தெரிஞ்சுவாங்க. இப்படித்தான் வாழணுங்கிற வழிக்கு இனிமேல் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சமுதாயத்தை பார்க்குற நேரம் வெக்க வரும், கேவலம், அந்த மாதிரி ஒரு அந்யோன்யமாக ரொம்ப தூய்மையாக வாழணும்னு சொல்லி ராகியத்துக்கு பிறகு வாழ்வாங்க. ஏன்னா மீனம் கன்னி, மிதுனம் தனுசு இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் மகா ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராகு எதுனால. ஆனால் ஒரு உடனே ராகு இது பண்ணி சொல்லனா இந்த 4 ராசிக்காரங்களுக்கு ஏன் இவ்வளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்கிறேன்னு சொல்லி, இந்த ராசிக்காரங்கள் வந்து கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சவங்க. ஆனால் எல்லா வழியிலுமே இந்த 4 ராசிக்காரங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு கடந்து ஒரு 13-14 வருஷம் காலத்தில் இருந்து அவங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. அதனால் வந்து எப்படி எந்தளவு வாழலாம், எந்த வழியில் நாம் செல்லலாம் அப்படிங்கிற சில வேளை தாய் தகப்பன் கட்டுப்படுத்த முடியாத அளவில் இந்த குழந்தைகள் கூட வாழ்ந்திருக்கலாம். அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு வகையில் கடந்த காலத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக ஜக்பாட் மாதிரி சனி மாற்றத்துக்கு முன்னாலே அவர்களுக்கு வந்து நல்லது நடந்துச்சு. நல்லா நடந்து அவர்கள் வந்து சில கடல் கடந்து கூட போய் கல்வியை கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கடல் கடந்து போய் நம்ம வந்து வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதை விட என்னென்னா 2 மடங்கு காலம் 2 மடங்கு நன்மை இந்த ராகுல உங்களுக்கு வரப்போகுது. ஆனபடினால நினைச்சதெல்லாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும். என்னென்னா இதை சொல்கிறதுக்கு வந்து மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னென்னா ராகு எதுன்ற அப்படியான ஒரு அருமையானது. ஏன்னா ராகு எடுத்துக்கொண்டால் 18 வருஷம் தான் ஒரு ராசியில் இருப்பாருன்னா பொதுவாக. இன்னொன்று எடுத்து சொல்லுவேன் என்னென்னா ராகு மகாதிசை என்று ஒன்று இருக்குன்னா இந்த ராகு மகாதசை 12 வருஷம் தான். மகாபாரத யுத்தம் 18 வருஷம் நாட்கள். இப்படி எல்லாமே 18 வரைக்கும் நாங்கள் வந்து ராகு மாற்ற மேற ராகு மகாதிசை வேறு. அப்போ அந்த ராகு வந்து அதிர்ஷ்டக்காரர் வந்து சொன்னால் ராகு போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்றவாள். ஆனால் கேது வரை ஞானக்காரன், ஆனால் ஞானத்தை அள்ளி தருவாள். ராகு வந்து இருக்கும் காலத்தில் வந்து அவர்களுக்கு வந்து எந்த நல்ல கிரகங்கள் வந்து உதவி செய்யணும்னு தோன்றுதோ அதில் வந்து அவர்கள் கேட்காமல் எல்லா பலன்களையும் கொடுத்துட்டுருவார்கள். அதனால தான் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு, ஏன்னா திருவாவே அவர் வந்து ரிஷபத்தில் அமர்ந்த உடனே திருவாவே அவர்களுக்கு அந்த 4 ராசிக்காரர்களுக்கு அவர்கள் அந்யோன்யமாகப்படுது. அந்யோன்யமாகப்பட்டதுனால அவர்கள் கேட்காமலே இல்லாமல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த மிகப்பெரிய இந்த ராகு ஆட்டுறதுனால இந்த மிகப்பெரிய நல்ல பலனை இந்த ராசிக்காரர்கள் 4 ராசிக்காரர்கள் மிக ஜக்பாட் தான். அவர்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்கள் இல்லை. இப்போ ஒரு யார்கிட்டாவது இப்போ பணம் கொடுத்து ஏமாந்திருந்தாவோ இல்லை வீடு வாசல் இல்லாமல் இருந்தாலும் இப்போ காலம் வந்து மிகவும் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு மிக அந்யோன்யமாக திருப்திகரமாக வாழக்கூடிய வாய்ப்பு இந்த 4 ராசிக்காரங்களுக்கு பிறகு. இதை விட இன்னும் 8 ராசிக்காரங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பான பலன் இருக்குது. அந்த 8 ராசிக்காரங்களுக்கும் இதை விட இன்னும் சிறப்பான பலன் இருக்குது. அடுத்த வாரம் நம்ம அந்த 8 ராசிக்காரங்களுக்கும் எப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஐயா சொன்ன வாரம் வந்து கன்னி, மீனம், மிதுனம், தனுசு இந்த 4 ராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் வந்து நீங்கள் பிற்போடப்பட்ட நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் இனிமே வந்து உங்களுக்கு சுப காரியங்கள் வந்து அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேது மாற்றம் வந்து உங்களுடைய ராசியில் வந்து ஒரு நல்ல அமோகமான வெற்றியை வந்து கொடுத்துருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ரிஷபம், விருச்சிகம் இந்த 2 ராசி வந்து கொஞ்சம் பின்தங்கிய ராசியாக இருந்தாலும் அதுக்கான பரிகாரம் வெற்றி கூட இருக்கும் இல்லையா? அப்படிங்கிறது இல்லை. ரிஷபத்தில் வந்து ராகு வந்து இருக்கிறாரு, விருச்சிகத்தில் வந்து கேது இருக்கிறாரு. அதில் வந்து என்னென்னா இப்போ வந்து அவர் 2 பேரும் 2 வீட்டில் அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த 2 வீட்டில் அமைஞ்சிருக்கிறனால வந்து என்னென்னா அந்த 4 ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஏண்டா கடந்த காலத்தில் வந்து சனீஸ்வரன் வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்த இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் குருண்ட வாழ்க்கையில் வந்து நல்ல நடந்தது. ஆனால் இப்போ ராகு வந்து இன்னும் அமோகமான வாழ்க்கை இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் ஜக்பாட் தான். அதனால நோ ப்ராப்ளம். எனக்கு பொதுவாக என்னென்னா ராகு மாதிசை வந்து ராகு மாதிசையில் நடக்கிறதுக்கு வந்து கர்ம பலன். அப்போ இந்த ராகு மாதிசை 18 வருஷ காலத்தில் வந்து கர்ம பலன். பொதுவாக இந்த ராகுன்ற அதிர்ஷ்டம், ராகுன்ற ராஜ யோகம். பொதுவாக எடுத்திங்கன்னா நம் நாட்டு தலைவர் ஜனாதிபதி அவருக்குன்னா அவருக்கு இப்போ ராகு மாதசை தான் நடக்குது. ஆனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அவருக்கு.
ஆனால் அவரும் இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறார். எந்த போதில் என்னென்னா இந்த ராகு கேதுல வந்து ரொம்பவும் அதிர்ஷ்டமான காரம். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த ராகு மாற்றத்தில் வந்து மிகப்பெரிய பலனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் அதிபர்களுக்கு வியாபாரம் செய்வர்களுக்கு வந்து என்னென்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும். என்னால் 1.5 வருஷ காலத்தில் வந்து அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், மிகப்பெரிய லைஃப்பில் ஆகலாம். இப்போ வந்து என்னென்னா எந்த ஒரு விதை போட்டு அந்த விதை வந்து முளை இல்லாமல் இருந்தாலும் இப்போ அது தானாகவே துளிர் விட்டு வளரக்கூடிய காலம் இந்த ராகு இது மாற்றத்தினால மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அனைவருக்குமே இந்த ராகு இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்லது கொடுக்க போகிறாருன்னா 147 வருஷத்துக்கு பிறகு வர்ற ராகு கேதுன்ற மாற்றம். அதனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதாவது லக்னம் கிடையாது ராசிக்கு. அதை பொதுவாக எடுத்துக்கொள்ளணும்னா லக்னம் கிடையாது ராசி. என்னென்னா நாங்கள் போன வாரம் சொன்னது போல் ஒருத்தருக்கு வந்து பிறந்த நட்சத்திரத்தின் மூலம் வந்தோன்னா அவர்களுக்கு வந்து ரகசியம் இருக்குது. தெய்வீக ரகசியம், ஆன்ம ரகசியம், வாழ்க்கை ரகசியம் என்று சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வாழ்க்கை ரகசியம் வந்து ராகுந்தின் மூலம் அவர்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தில் வந்து நாங்கள் நிறையவே நல்ல பலன்கள் எவ்வளோ தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கும். சில பேருக்கு இந்த ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் இப்போ நம்ம கிணறு வந்து ஒரு கிணறை பார்க்கும்போது அந்த கிணறு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சொல்லி நம்ம அறிஞ்சிட்டு தான் அதில் வந்து இறங்க வேண்டும்னு சொல்லி மேலே இருந்து அதில் பார்க்குறதுக்கு இல்லை. ஆனால் அப்படின்னாலும் ஜாதகன்றது பாண்டவ ஜோதிடம் மிக தெளிவாக எல்லா பலனும் உங்களுக்கு சொல்லுது. ஆனால் எதிர்காலத்தில் அடுத்த வாரத்தில் இந்த 8 ராசிகளுக்கான பலன்களோடு நம்ம சந்திக்க ரெடி ஆகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கட்டாயம் என்னென்னா அடுத்த காலம் நான் சொல்லுவேன். இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் எதிர்காலம் மிகப்பெரிய ஜக்பாட். சரி ஐயா, நாங்கள் ராகு கேது மாற்றத்தில் இந்த 4 ராசிக்காரர்களுக்குரிய அமோகமான வெற்றியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக உங்களுடைய ஜாதக பிரதிகளை எங்களுக்கு அனுப்பி வைக்க விரும்பினால் பாண்டவ ஜோதிடம், வசந்தம் டிவி, விக்ரமசிங்கபுர, பத்திரமுல்ல என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாக உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதே தருணத்தில் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கங்களை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07732270005 அல்லது 07722345591 அல்லது 07522324441 அல்லது 05722245592 என்ற தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கொழும்பை அண்மித்தவர்கள் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை வெள்ளவத்தை ஃபெட்ரிகா வீதியில் சுவாமியுடைய நிலையம் இருக்குது. அங்கு கூட சென்று உங்களுடைய ஜாதகங்கள் இருக்கின்ற சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் ராகு கேது மாற்றம் தொடர்பில் நிறைய விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். இவ்வளவு நேரம் இன்றைய நிகழ்ச்சி நிறைய விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட கலாநிதி ஷர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.